ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ ஆட்டம் சூடு பிடிச்சிச்சுன்னு சொல்லலாம். கார்த்திகம் கீதாவும் சேர்ந்து அவங்க நினச்சதை செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா மாதிரி வேஷம் போட்டுட்டு கீதா வந்துட்டு ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு செல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் நீயும் தானே அந்த ரம்யா ரியா கூட இருந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்னை மன்னிச்சிரு, உன் மேலே இருக்க கோபத்தில் நான் உன்னைய கொல்ல பார்த்துட்டேன் தீபா, என்னை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதா வந்துட்டு அவங்க தலையில் போட்டிருந்த கட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்துட்டு நான் தீபா இல்லை கீதா அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர ஷாக் ஆகுது எல்லாருக்குமே. அண்ட் இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே கார்த்திக் வந்துட்டு மொபைலில் வச்சிடறாரு டேபிளில். எல்லாருமே வீடியோவாக பார்த்துடுறாங்க. ஸோ அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுது நம்ம அபிராமி கொஞ்சம் கூட யோசிக்காம, கார்த்திக் இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தாம்மா, அதுக்காக தான் ஒருத்தவங்கள வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு அபிராமியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதாவது தீபாவுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தீபாவுக்கு வேணா எதுவும் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் நீ தீபாவை மலையிலேருந்து தள்ளி விட்டது உண்மை தானே, ஒருவேளை அவங்க இறந்துருந்தாங்கன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அபிராமி இவகிட்ட என்ன பேச்சு, முதல்ல வந்துட்டு இவளை இங்கேருந்து துரத்தி விடுங்க, இவளை பார்த்தாலே எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை வந்துட்டு இவங்க பண்ண தப்புக்கு இவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அருணும் சொல்கிறாரு, கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் கார்த்தி, முதல்ல இவளை அழைச்சிட்டு போங்க, இவ கூட சேர்ந்து வாழ்ந்தனா கண்டிப்பாக ஏன் உயிருக்குமே உத்தரவாதம் கிடையாது, முதல்ல இவளை இங்கே இருந்து கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு ஐஸ்வர்யாவை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு இல்லை நான் தப்பு செய்யலை, என்னை விட்டுருங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதையுமே கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துங்காவும் வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அப்போ ஐஸ்வர்யாவோட காலை வந்துட்டு கார்த்தி அட்டன் பண்ணுறாரு. என்ன சார், இந்த மேடம் இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க இப்போது ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்களும் சேர்ந்து கம்பி எண்ண போகிறீங்க, ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு துங்காவுக்கு ஒரு சவாலையும் விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை கட் பண்ணிடுறாரு. அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.